ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது த ப்ரொஃபோன் மிரர் இம்மோர்டல் கிளான் மேன்வாவோட எபிசோட் 7 மற்றும் 8. சோ லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? சீன் நேரா 10 வருஷத்துக்கு முன்னாடி போகுது கைஸ். அந்த யுவான் குடும்பத்தை ஆளுங்க நம்ம லீ குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. முட்டியானோட அப்பாவோட உசுரை எடுத்தது மட்டும் இல்லாம அவரோட தம்பிக்கும் விஷம் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம முட்டியான் அந்த துரோகிய புடிச்சு காலர்ல தூக்கி வச்சு வெறித்தனமா கத்துறாரு. நன்றி கெட்ட நாயே, என் தம்பிக்கே விஷம் வச்சு யுவான் குடும்பத்தோட சேர்ந்து எங்களையே அழிக்க பாத்தியா? இந்த தப்ப பண்ணும்போதே இப்படி ஒரு நாள் வரும்னு நீ நினைச்சிருக்க வேண்டாமா? அப்போ அங்க இருட்டுல இருந்து ஒருத்தன் வர்றான். முட்டியான பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஷாக். டே, நீ லீ குடும்பத்தோட மூத்த பையன் முட்டியான் தானே? நீ ஆர்மியில இருக்கும்போதே செத்துட்டாச்சே, எப்படி உயிரோட வந்த? என்று பயத்துல பதறான். ஏன்னா கைஸ், முட்டியான் ஆர்மியில இறந்துட்டான்னு தப்பான இன்ஃபர்மேஷனை நம்பித்தான் இவங்க லீ குடும்பத்து மேல கையே வச்சிருக்காங்க. டெத்லி சைலன்ஸ்க்கு அப்புறம் டார்க் பஞ்சி தீம் பிளே ஆகுது. ஸ்லோவா நம்ம முட்டியான் குடுக்கறாரு பாருங்க ஒரு மரண மாஸ் ரிப்ளை. என்ன அடையாளம் கண்டுட்டல, அப்படியே கண்ணை மூடிட்டு சாவுக்கு ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லயே அவங்க எல்லாரையும் கொடூரமா காலி பண்றாரு. லீவ் நோ சர்வைவர்ஸ், ஒருத்தர கூட உயிரோட விடக்கூடாதுங்கிறது தான் முட்டியானோட வெறித்தனமான ஆர்டர். சேட் இமோஷனல் ஃப்ளூட் தீம் பிளே ஆகுது. இப்போ சீன் லீஜிங் கிராமத்தோட எல்லைக்கு மாறுது கைஸ். யுவான் குடும்பத்தை மொத்தமா முடிச்சிட்டு முட்டியானும் அவரோட தம்பிகளான ஷூ மற்றும் பிங்கானும் நிக்கிறாங்க. முட்டியான் மூத்த மனைவியோட பையன், மத்த 2 பேரும் இளைய மனைவியோட பசங்க. அப்போ முட்டியான் தம்பிகள் கிட்ட ரொம்ப பெருந்தன்மையா பேசுறாரு. நம்ம அப்பாவோட நிலம், அப்புறம் இந்த யுவான் குடும்பத்து நிலம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 20 ஏக்கர் இருக்கு. அதுல நான் 5 ஏக்கர் மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்காக உசுர கொடுக்க நின்ன நீங்க 2 பேரும் தலா 4 ஏக்கர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிலத்தை பிரிச்சு கொடுக்கறாரு. தம்பிகளும் ரொம்ப இமோஷனல் ஆகி, அண்ணே, நீங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவன், உங்க வார்த்தை தான் எங்களுக்கு சட்டம் அப்படின்னு சென்டிமெண்டலா ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு தம்பிக்கு சின்னதா ஒரு டவுட் வருது. அண்ணே, ஒருவேளை யுவான் குடும்பத்துல யாராவது தப்பிச்சிருப்பாங்களா? இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாமா என்று கேக்குறான். முட்டியான் ரொம்ப கூலா, அவங்க மொத்தமே 5 பேர் தான் கைஸ், அந்த 5 பேரையும் ஒருத்தர விடாம முடிச்சாச்சு. அப்போ இப்போ பிரசன்ட்ல அந்த கல்லறை கிட்ட சத்தம் கேட்டது யாரு? ஒருவேளை அவங்களோட தூர சொந்தக்காரங்களோ அல்லது நண்பர்களோ ரகசியமா வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஹாப்பி வில்லேஜ் தீம் அப்படியே சீரியஸ் டோனுக்கு மாறுது கைஸ். இப்போ சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது கைஸ். தம்பி ஷியாங்பிங் கிட்ட அவங்க அண்ணன் ஓடி வந்து, மாப்ள, தியான் யுன்னுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செம குட் நியூஸ் சொல்றாரு. இத கேட்டு ஃபேமிலியே செம ஹாப்பியா இருக்கு. ஆனா காய்ஸ், எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம முட்டியான் முகத்துல மட்டும் ஒரு துளி சந்தோஷம் கூட இல்ல. அவர் பயங்கர சீரியஸா தாம் பசங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த விளக்க ஆரம்பிக்கிறாரு. பசங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அழியாத தவசிகளோட பாதை வெளியில பார்க்க ரொம்பவும் அற்புதமா தெரியலாம். ஆனா அதே அளவுக்கு இது ஆபத்துகள் நிறைந்தது. நம்ம குடும்பத்தோட ரத்த பந்தம் ரொம்பவே பலவீனமா இருக்கு கைஸ். ஒருவேளை உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகிட்டா நம்ம வம்சத்தை யாரு காப்பாத்துவா? இந்த கண்ணாடி நமக்கு கிடைச்ச மாபெரும் அதிர்ஷ்டம். ஆனா நம்ம கவனமா இல்லைன்னா இதுவே நம்ம அழிவுக்கும் காரணமா அமையலாம். அதனாலதான் நான் மூத்தவன் சங்குக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். அவனுக்கு சீக்கிரம் வாரிசுகள் உருவாகணும். ஒருவேளை நிலைமை கைமீறி போய் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் நம்ம லீ வம்சத்தோட வாரிசுகள் உயிரோட இருக்கணும் அப்படின்னு தான் போட்ட செம மாசான மாஸ்டர் பிளான பசங்க கிட்ட ரிவீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு கிடைச்ச அந்த தங்க ஒளி வித்தைய ஒரு புத்தகமா எழுத போறதாவும் சொல்றாரு. பசங்க கல்யாண பேச்சு ஓடிட்டு இருக்கும் போதே முட்டியான் டக்குன்னு 2வது மகன் டோனியா பக்கம் திரும்புறாரு. டேய் டோனியா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உனக்கு இந்த கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ கண்டிப்பா நம்ம வம்சத்துக்காக ஒரு வாரிச உருவாக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஆர்டர் போடுறாரு. அதுக்கு நம்ம டோனியா செம கூலா, கவலைப்படாதீங்க அப்பா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்
அப்படின்னு நைஸா சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். அப்போதான் கைஸ் நம்ம ப்ராடஜி சீஜிங் அங்க வந்து ஒரு மாஸ் நியூஸ் சொல்றான். அப்பா, நான் நிலவொளிய சேகரிக்கிற ஒரு சூப்பர் டெக்னிக்க கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல 81 நிலவொளி நூல்களை ஒன்னா சேர்த்து நான் ஷியான்ஜிங் உருண்டைய உருவாக்க போறேன். இந்த ஷியான்ஜிங் உருண்டைனா என்னன்னு தெரியுமா கைஸ்? தவக்கலையோட முதல் ஸ்டேஜான ஃபீட்டல் பிரெத் நிலைய ஒருத்தர் அடையணும்னா அவங்க மொத்தம் 6 வகையான உருண்டைகளை உடம்புக்குள்ள உருவாக்கணும். அதுல முதல் உருண்டை தான் இந்த ஷியான்ஜிங். இத சக்சஸ்ஃபுல்லா உருவாக்குனா மட்டும்தான் நீங்க அதிகாரப்பூர்வமா இம்மார்டல் ஆகுற வழியில முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இத கேட்டு முட்டியானுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம சீஜிங் நிஜமாவே ஒரு ஜீனியஸ் கைஸ். ஆனா போன தடவை நம்ம அமாவாசை அன்னைக்கு சரியா பிளான் பண்ணாததால மத்தவங்களால பவர் வாங்க முடியல. பரவாயில்ல, இன்னும் சில நாள்ல கோடைக்கால தொடக்கம் வருது. அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கண்ணாடி கிட்ட இருந்து பவர் விதைய வாங்குவோன்னு பிளான் பண்றாரு. கட் பண்ணா அவங்க எதிர்பார்த்த அந்த கோடைக்கால தொடக்கமும் வந்தாச்சு கைஸ். அண்ணன் தம்பிங்களான சங்ஹூ, டோன்யா, ஷியாங்பிங் 3 பேரும் அந்த ரகசிய அறையில நம்ம மாய கண்ணாடிய சுத்தி உட்கார்றாங்க. வாசனை புகைக்கு நடுவுல 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பவர்ஃபுல் மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. லீ குடும்ப சீடர்களான நாங்கள் விதியை ஆளும் மாபெரும் சக்தியை அழைக்கிறோம் அப்படின்னு மனம் முருகி வேண்டிட்டு அந்த சீட் பேப்பரை நெருப்புல காட்டி எரிக்கிறாங்க. இப்போ ஸ்பாட்லைட் முழுசும் நம்ம சீஜிங் மேல விழுது கைஸ். அந்த மாய கண்ணாடியோட பவரால சீஜிங் 81 நில ஒளி நூல்களையும் வெற்றிகரமா ஒன்னா சேர்த்துறான். இந்த கோடைகால தொடக்கத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, அன்னைக்கு யாங், அதாவது உஷ்ண சக்தி இயற்கையாவே உச்சியில இருக்கும். அந்த நேரத்துல சீஜிங் தான் உடம்புக்குள்ள அந்த சக்திய செலுத்தி உடம்போட பல சக்கரங்களை தாண்டி நாக்கு கடியில இருக்கிற துளை வழியா பவரை மேல கொண்டு வர்றான். சக்தி உடம்ப விட்டு வெளியேறிடுமோன்னு எல்லாரும் பயந்தப்போ டக்குன்னு ஒரு மேஜிக் நடக்குது. ஷியான்ஜிங் சக்கரம் சீஜிங்கோட உடம்புல முழுசா உருவாகிடுச்சு. அதாவது கைஸ், சீஜிங் இப்போ வெற்றிகரமா கல்டிவேஷனோட முதல் படியான கருசுவாசம் நிலைய அதிகாரப்பூர்வமா அடைஞ்சிட்டான். தன்னோட பையன் அடைஞ்ச இந்த மாபெரும் வெற்றிய பார்த்த முட்டியான் அப்படியே அந்த மாய கண்ணாடிக்கு முன்னாடி முட்டிக்கு விழுந்து கும்பிடுறாரு. எங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்த இறைவா, இந்த லீ குடும்பம் உங்களுக்கு முடிவில்லாத நன்றியை சமர்ப்பிக்கிறது. இனி இந்த வீட்ல உங்களுக்கான ஊதுபத்தி புகை எரியாம இருக்கவே இருக்காது அப்படின்னு ரொம்பவே சென்டிமெண்டலா வேண்டிக்கிறாரு. சரி, சீஜிங்குக்கு பவர் கிடைச்சிருச்சு. இப்போ மத்தவங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். சீஜிங் ஷியான்ஜிங் சக்கரத்தை உருவாக்கி சம மாஸ் காட்டுறான். டோனியா, அப்பா, நானும் பவர் வாங்கிட்டேன். எனக்கு தண்ணீரை விளக்கும் மந்திரம், அதாவது வாட்டர் அவாய்டன்ஸ் மெத்தட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கெத்தா சொல்றான். ஷியான்பிங், எனக்கு தீமையை விளக்கும் மந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை கைஸ். மூத்த அண்ணன் சாங்ஹூக்கு மட்டும் இன்னும் பவர் கிடைக்கவே இல்ல. அவனோட அந்த வெள்ளை ஒளி ரொம்ப குறைவா இருக்கிறதால அவனால கண்ணாடியோட பவரை ஈஸியா ஏத்துக்க முடியல. சாங்குவோட பவர் லெவல் இயற்கையாவே ரொம்ப கம்மி. அவன் என்னதான் பகலா முழிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ற ஒரு டேலண்டான ஆளை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா விடாமுயற்சியோட போராடி எப்படியோ கடைசியா அந்த பவரை வாங்கிட்டாங்க ஐஸ். சாங்கு கண் முழிச்சு, நான் சக்சஸ்ஃபுல்லா பவரை வாங்கிட்டேன், எனக்கு சுத்தமான ஆடை அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கலான மந்திரம் கிடைச்சிருக்கு, நீங்க எல்லாரும் ஏக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு சாரிடா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றான். அதுக்கு தம்பிகள் எல்லாரும், ஹே அதெல்லாம் விடுனே, சக்சஸ் ஆனா சரிதான், இப்ப நாம 4 பேரும் சேர்ந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு செமையா கொண்டாடுறாங்க. அடுத்து எப்படி நில ஒளிய உறிஞ்சி கரெக்டா ட்ரெய்னிங் பண்ணணும்னு சீஜிங் தன்னோட அண்ணங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சீஜிங் ஒரு மேக்ஸ் கணக்கு போடுறாங்க ஐஸ். நாம 81 தடவை நில ஒளிய உறிஞ்சுனா நமக்கு ஒரு நூல் நில ஒளி கிடைக்கும். அப்படி 81 நூல்களை சேர்த்தாதான் முதல் சக்கரமான ஷியான்ஜின் சக்கரத்தை முழுசா உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த கல்டிவேஷனோட சீக்ரெட்டை ரிவீல் பண்றான். சீஜிங் சொன்ன அந்த மேக்ஸ் கணக்கு கேட்டதும் நம்ம 2வது அண்ணன் டோன்யா அப்படியே ஷாக் ஆகி தலையில கை வச்சு உட்காந்துடுறாங்க ஐஸ். டே தம்பி, நான் 2 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்தா என்னால வெறும் 3 தடவை தான் நில ஒளிய உறிஞ்ச முடியுது. அப்போ நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா எனக்கு வெறும் ஒரு நூல் நில ஒளி கிடைக்கவே 54 மணி நேரம் ஆகும் போலயே.
நான் ஒரு நாளைக்கு விடாம 6 மணி நேரம் ட்ரெயின் பண்ணா கூட ஒரு நூல் கிடைக்க 9 நாள் ஆகும். அப்போ 81 நூல்களை சேர்த்து முதல் சக்கரத்தை உருவாக்க எனக்கு 2 முழு வருஷம் ஆகுமேடா. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கே அப்படின்னு பயங்கரமா புலம்புறான். அண்ணன் புலம்புவதை பார்த்து நம்ம ஜீனியஸ் சீஜிங் செம்மையா சிரிக்கிறான். அண்ணன், நீங்க 3 பேரும் கண்ணாடி கிட்ட இருந்து பவர் வாங்குறதுக்குள்ள நான் எப்படி டக்குன்னு முதல் சக்கரத்தை உருவாக்குனேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. நம்ம மாய கண்ணாடி சும்மா இல்ல கைஸ், அது தானாகவே ஏகப்பட்ட நிலவொளி ஆற்றலை உறிஞ்சு உள்ள சேமிச்சு வச்சிருக்கு. நம்ம தனியா ட்ரைனிங் பண்ணாம அந்த கண்ணாடியை முன்னாடி வச்சு யூஸ் பண்ணா நம்ம கல்டிவேஷன் ஸ்பீட் அப்படியே டபுள் ஆகும். ஆனா நம்ம போடுற உழைப்பு பாதியா குறையும் அப்படின்னு ஒரு செம்ம சீட் கோட ரிவீல் பண்றான். இத கேட்ட அண்ணன்களுக்கு முகத்துல அப்படியே அம்புட்டு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம சீஜிங் இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் சொல்றாங்க கைஸ். அந்த மெயின் மந்திர புத்தகமான நர்ச்சரிங் வீல் சூத்ராவை யாராலையும் எழுதவோ பேசவோ முடியாது. ஏன்னா அது சிஸ்டம் லாக் ஆயிருக்கு. ஆனா அது கூடவே அவங்களுக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன ஸ்பெஷல் மந்திரங்கள் இருக்குல்ல, அதாங்க தண்ணீரை விளக்கும் மந்திரம், தீமையை விளக்கும் மந்திரம், சுத்தமான ஆடை மந்திரம், இதையெல்லாம் தாராளமா பேப்பர்ல எழுதவும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியும். சோ நாம எல்லாரும் நம்மளோட ஸ்பெல்ஸ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு மாஸ் பிளான் போடுறாங்க. அப்போ டோனியாக்கு ஆர்வம் தாங்காம ஒரு விஷயம் கேக்குறான். தம்பி, அந்த புக்ல சொல்லியிருக்காமே மனுஷ உடம்புல ஸ்பிரிச்சுவல் அப்பர்ச்சர்ஸ், அதாவது ஆற்றல் துளைகள் அல்லது ஆன்மீக வேர்கள் இருக்குன்னு. நாம மேஜிக் யூஸ் பண்ணும்போது அது நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு தெளிவா தெரியுமா? நீ உன்னோட பவரை வச்சு நம்ம எல்லாரோடமே கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். சீஜிங் உடனே தன் அண்ணன்களோட உடம்ப தொட்டு தன் ஆன்மீக உணர்வால ஒவ்வொன்னா செக் பண்ணி பாக்குறான். நேரம் ஆக ஆக அவனுக்கு மூச்சு வேகமா வாங்குது, முகம் அப்படியே வெளுத்து போகுது கைஸ். கண்ணை திறந்துட்டு சீஜிங் சொல்றான், ஒண்ணுமே இல்ல, யாருக்குமே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அத கேட்டு டோனியா பதறி போய், எப்படிடா இல்லாம போகும்? இந்த லீ குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு கூட அந்த ஆற்றல் துளைகள் இல்லையா? இவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு பவர் வாங்கின எனக்குமே இல்லையா அப்படின்னு பயத்துல கத்துறான். சீஜிங் ரொம்பவே கவலையோட தலை குனிஞ்சு சொல்றான், அந்த புக்ல தெளிவா ஒரு விதியை பத்தி எழுதியிருக்கு கைஸ். இந்த உலகத்துல ஒருத்தன் பவர்ஃபுல்லான தவசோ இல்ல கல்டிவேட்டரோ ஆகணும்னா அவனோட உடம்புல இந்த ஆற்றல் துளைகள் இருக்கிறது தான் ஆகச்சிறந்த அடித்தளமே. ஆனா துரதிர்ஷ்டவசமா நம்ம லீ குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இயற்கையாவே அது இல்ல. சீஜிங் கவலையோட சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் அப்செட் ஆகிடுறாங்க கைஸ். ஆனா இங்க தான் நம்ம ஹீரோ கண்ணாடியோட உண்மையான மாஸ் ஆரம்பிக்குது. இந்த லீ குடும்பத்துல யாருக்குமே இயற்கையான டேலண்ட் இல்லைனாலும் நம்ம ஹீரோ கண்ணாடியால ஒரு சாதாரண மனுஷனை கூட காட் லெவல் தவசியா மாத்த முடியும். இததான் கைஸ் குப்பைய மிராக்கிளா மாத்துறதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு தந்தை முட்டியான் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறார். பசங்களா, நான் சீஜிங்க்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த கண்ணாடி சாதாரண மனுஷங்களையும் பவர்ஃபுல் தவசி ஆக்குதுன்னா இது சாதாரண பொருள் இல்ல, இது ஒரு மாபெரும் தேவலோக கலைப்பொருள், ஆர்டிஃபேக்ட். ஆனா கைஸ், ஒருவேளை இந்த ரகசியம் வெளியே இருக்கிற பெரிய பெரிய தவசிகளுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான், நம்மள உசுரோட தோல் உரிச்சு ஆன்மாவை சித்திரவதை பண்ணி நம்ம மொத்த லீஜிங் கிராமத்தையே சாம்பலாக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவர் மனசுக்குள்ள ஒரு மரண பயமே வந்துடுது. உடனே நம்ம ஜீனியஸ் சீஜிங் ஒரு செம பிளான் சொல்றான். அப்பா, நான் இப்போ ஜியாங் ஜிங் சக்கரத்தை உடம்புக்குள்ள உருவாக்கிட்டேன். அதனால வெளியே இருக்கிற தவசிகளால என்னோட சக்தியை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இனிமே நம்ம குடும்பத்துல பவர் விதை வாங்குற எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்க இந்த ஜியாங் ஜிங் லெவல் அடையிற வரைக்கும் வெளியே போய் தேவையில்லாம சீன் காட்டக்கூடாது, தெருவுல சுத்தி கெத்து காட்டக்கூடாது அப்படின்னு குடும்பத்துக்காக ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போடுறாங்க. அப்படியே கதை 3 மாதங்கள் லேட்டர்னு நகருது கைஸ். ஆனா இங்க தான் ஒரு சோகமான விஷயம் நடக்குது. இந்த 3 மாசத்துல மத்த தம்பிகள் எல்லாரும் ஓரளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. 2வது தம்பி டோனியா 70 நில ஒளி நூல்களை சேர்த்துட்டான். 3வது தம்பி ஷியாங் பிங் அடுத்த லெவலுக்கு போக ரெடி ஆயிட்டான். மூத்த அண்ணன் சங்கோ மட்டும் இன்னும் ஒற்றை இலக்கத்திலேயே நிக்கிறாங்க கைஸ். மங்கலான ராத்திரிகள்ல அவனால நில ஒளியை கூட உணர முடியல. கண்ணாடி பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அவனால கொஞ்சமாவது பவரை எடுக்க முடியுது. தன் தம்பிகள் வளர்றத பார்த்துட்டு சங்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பா கிட்ட போறான். அப்பா, எனக்கு தவக்கலையில சுத்தமா டேலண்ட் இல்லப்பா. இந்த கண்ணாடியை நான் வச்சுக்கிட்டு என் தம்பிகளோட நேரத்தையும் வீணடிக்க விரும்பல. நான் இதோட கல்டிவேஷனை நிறுத்திக்கிறேன். அதுக்கு பதிலா நான் பகல்ல நம்ம வயல்வெளியையும் குடும்ப பிசினஸையும் பாத்துக்கிறேன். அப்பதான் ஊருக்குள்ள யாருக்கும் நம்ம மேல சந்தேகமும் வராது அப்படின்னு கவலையோட சொல்றான். அப்பாவும் வேற வழி இல்லாம மனசே இல்லாம சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாரு.
அப்பா மெதுவா சங்குவோட தோளை தட்டி, சரி சங்கு, நாளைக்கு உன் தம்பி ஷியாங் பிங்க்கு கல்யாணம். ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம சொந்தக்காரங்களை மட்டும் வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. கல்யாணமும் பிளான் பண்ணபடி ரொம்ப நல்லபடியா முடியுது கைஸ். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு சங்குவோட மனைவி ரென் பிங்கர் மெல்ல நடந்து வரா. சங்கு அவகிட்ட, என்ன பிங்கர், எல்லாரும் கல்டிவேஷன் முடிச்சிட்டு வராங்க, உனக்கு வர லேட் ஆகிடுச்சான்னு கேக்குறான். அப்போ பிங்கர் சங்குவோட காதுல வந்து ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ரகசியத்தை சொல்றா கைஸ். நான் கர்ப்பமா இருக்கேன். அதை கேட்டதும் சங்குவுக்கு ஒரே ஷாக் அண்ட் ஹாப்பி. என்ன நிஜமாவா சொல்றேன்னு கேக்குறான். அவளும் ஆமா, அத்தை செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. அவ்வளவுதான், சங்கு சந்தோஷத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறான். அப்பா அப்பா, பிங்கர் கர்ப்பமா இருக்காப்பா, நம்ம வம்சத்தோட அடுத்த வாரிசு வரப்போகுது அப்படின்னு. லீ குடும்பத்தோட ஒரு தடவை மூடினாலும் அடுத்த தலைமுறை வாரிசு மூலமா இன்னொரு மாபெரும் கதவு திறந்திருக்கு கைஸ். இந்த வாரிசுக்கு இயற்கையாவே அந்த ஆற்றல் தொலைகள் இருக்குமா? நம்ம ஹீரோ கண்ணாடியோட அடுத்த மாஸ்டர் பிளான் என்ன? இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.